மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்த போது திமுக அரசை, தமிழக அரசை கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்து பேசினார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி. திமுக கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவே இல்லை, அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததையே மறந்துட்டாங்க அப்படின்னு விமர்சனம் செய்து அவர் போனார். அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய அல்லு சில்லுகள்லாம் வந்து சவுண்டு விடும் இல்லையா, அதை அவங்கெல்லாம் வந்து சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி திமுகவை சேர்ந்த ராசா அவர்கள் அமித்ஷாவுக்கு சவால் விட்டுருக்கார். அப்படி என்னடா சவால் அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்ய தயாரா? எங்கே வரணும்? டெல்லிக்கு வரணுமா, புவனேஸ்வருக்கு வரணுமா, இல்லை ஒரிசாவுக்கு வரணுமா, எங்கே வரணும்னு சொல்லுங்கள், எங்கே வேணாலும் நாங்கள் வரோம், ஆனால் அங்கே வந்தால் நீங்கள் ஹிந்தியில் மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் ஒரு சவடால் விட்டுருக்கார். 2021ஆம் ஆண்டு திமுக கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில் முதல் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ஒரு 40 வாக்குறுதிகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த வாக்குறுதிகளை நீங்கள் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்படின்னு. ராசா கொடுத்த சவாலை நம்ம ஏற்றுக்கிட்டு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, இதெல்லாம் ஒரு வீடியோ கண்டென்ட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திமுக எப்படி உருட்டும், அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திமுக கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நடவடிக்கைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. அதை தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதை வைத்து அரசியல் செய்வார்கள். நாங்கள் கடிதம் எழுதியும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு அரசியல் மட்டும்தான் செய்வாங்க. இங்கே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, 25 வருடமாக நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் பங்கு வகித்த போது இதை ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற அந்த கேள்வியை திமுக நம்ம கேட்டே ஆகணும். அதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அமைச்சாங்களா? தனி நீதிமன்றத்தையே விடுங்க. அதிமுக ஆட்சியின் போதே சிட்டிங் அமைச்சர்கள் 15 பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஊழல் புகார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்னரை சந்தித்து ஃபைல் கொடுத்தாங்க. 15 சிட்டிங் அமைச்சர்கள் மேலே அதிமுக ஆட்சி காலத்திலேயே. இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தங்கமணி, வேலுமணி அப்படின்னு எல்லா மணி மேலேயும் வந்து ரெய்டெல்லாம் அனுப்பிச்சாங்க. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அப்படின்னு வந்து படமெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் என்னாச்சு? நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஊழல்களுக்கு ஆதாரம்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொண்டு போய் ஃபைல் கொடுத்தீங்களே, என்ன பண்ணீங்க? 4 வருஷமாக ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணல. லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய வழக்குகள் 1 இன்ச்சு கூட நகரலை அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழக சட்ட மேலவை மீண்டும் கொண்டு வரவே இல்லை. பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக தமிழகம் எங்கும் கொண்டாடப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த தமிழர் திருநாள் பொங்கலை தான் இவங்க எப்படி கொண்டாடுவாங்க, மதச்சார்பற்ற பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் இருப்பார், அவர் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒருவர், ஒரு இஸ்லாமியர், ஒரு இந்து, ஒரு கிறிஸ்துவர், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. நெருப்பே இல்லாத ஒரு அடுப்பு இருக்கும், அதற்கு மேலே பானை இருக்கும், பானைக்கு மேலே பஞ்சு இருக்கும். இவர் வந்து கிளற மாதிரி வந்து போஸ்ட் கொடுப்பாரு. அதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுடைய பொம்மையை வச்சு அதை வந்து ஸ்டாலின் கையில் பிடிச்சிட்டு இருப்பாரு. இவங்க சொல்லக்கூடிய பண்பாட்டு திருநாள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இது வந்து அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட, அவங்களுடைய சித்தாந்தம் சம்பந்தப்பட்டது தான். அதை கூட இவங்க செய்யலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த நாள் அன்று ஜூன் 3ஆம் தேதி அன்று அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவின் பால் திமுக ஆட்சிக்கு வந்தபோது என்ன விலையில் இருந்தது, இன்னைக்கு என்ன விலையில் இருக்கு அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த பால் விலை குறைப்பு, மின்சார கட்டணம் குறைப்பு, பஸ் கட்டணம் குறைப்பு, இது எல்லாமே வந்து எப்பவுமே போலியான வாக்குறுதிகள் மட்டும்தான். இது எப்பவுமே செய்யவே முடியாது. ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறிட்டே இருக்கும்போது
நான் வந்து ஒரு பொருளுக்கு விலையை குறைக்கிறேன் அப்படின்னா அது தெரிஞ்சே பள்ளத்தில் விடுறதுக்கு சமம். அந்த மாதிரி நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை தான் திமுக நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த ஆவின் நிறுவனம் இப்போ தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. அதற்கு இவங்க தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த பச்சை கலர் பாக்கெட்டில் நம்ம எல்லாம் பால் வாங்கிட்டு இருந்தோம். அதில் இந்த கொழுப்பு கூடுதலாக இருந்தது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன பண்ணாரு, இவ்வளவு கொழுப்பு உடம்புக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த கொழுப்பை குறைத்து இன்னைக்கு அந்த பர்பிள் கலர் பாக்கெட்டில் தான் நம்மளுக்கு பால் வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் அவருக்கு கொழுப்பு திருடன் அப்படின்னு நம்ம பேரே கொடுத்தோம். அப்போ அந்த கொழுப்பை குறைத்தார்கள் இல்லையா, அதுவும் விற்பனைக்கு போகும், அதுவும் ஆவின் நிறுவனத்துக்கு காசு தான். ஆனால் இவ்வளவுக்கும் பிறகும் ஆவின் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. ஆவினுடைய கொள்முதல் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வருகிறது. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது திமுக ஆட்சியில் தான். அதனால இந்த வாக்குறுதியும் பொய். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய், டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன்டா குறைக்கலன்னு சொன்னா, டேய் எவன் விலையை ஏற்றுனானோ அவன் தான் குறைக்கணும், எங்கிட்ட கேட்குற அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சண்டைக்கு வந்துட்டாரு. ஏப்பா எவன் குறைக்கிறேன்னு சொன்னா, குறைக்கிறேன்னு சொன்னது நீ, உன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. அதை நம்ம கேட்டோம்னா நம்மகிட்டே சண்டைக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் போய் டெல்லியில் போய் கேளு, அங்கே போய் கேளு அப்படின்னு நம்மகிட்டே சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இதையும் அவர்கள் தான் சொன்னார்கள். தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் அன்று இந்த திட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொன்னதும் அவங்க தான். இதில் என்னன்னா, ஜூன் 3ஆம் தேதி அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த வருஷம்னு சொன்னாங்களா, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். திமுக எப்பவுமே பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஆமாம் தரோன்னு சொன்னோம், எந்த வருஷம்னு சொன்னோமா, இந்த வருஷம் தருவோம், அடுத்த வருஷம் தருவோம், அதுக்கு அடுத்த வருஷம் கூட தருவோம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 3ஆம் தேதி வந்துட்டு தானே இருக்கும். அன்னைக்கு தானே கலைஞருடைய பிறந்தநாள். அதனால் அப்படி கூட அவங்க பதில் சொல்லுவாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறை ஏற்படுத்தப்படும். ஒன்றும் கிடையாது. அப்படி செஞ்சால் மக்களுக்கு எவ்வளவோ லாபம். ஆனால் அதை செய்யாமல் வேண்டுமென்றே மக்களுடைய காசை பிடுங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் மின்கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லி போராட்டம் செஞ்ச இதே ஸ்டாலின் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 முறை மின்கட்டணத்தை ஏற்றி விட்டார்கள். கேட்டால் என்ன சொல்றாங்க, உதய் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தாங்க மின்கட்டணத்தை ஏற்ற வேண்டி இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாங்க. உதய் மின் திட்டத்தில் மின்கட்டணத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இல்லைன்னு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக ஆதாரத்தோட சொன்னார். ஆனாலும் இவர்கள் இந்த மீடியாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, உதய் மின் திட்டத்தில் எதற்காக கையெழுத்து போட்டாங்க? ஏன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் எல்லாமே நஷ்டத்தில் இருக்கு. 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கு. அப்பவே அந்த கடன்லேருந்து நீ எப்படிப்பா மீளுவ, முதல்ல இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுப்பா அப்படின்னு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு இதன் மூலமாக இப்படியெல்லாம் இந்த கடனை குறைக்கணும், இதன் மூலமாக நீங்கள்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை சாக்கா வச்சு இவங்க மின் கட்டணத்தையும் ஏற்றிக்கிட்டாங்க. இந்த உயர்த்திய மின் கட்டணம் மூலமாக கடந்த 3-4 வருடங்களில் தமிழக மின்சார வாரியம்க்கு கிடைத்த லாபம் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய். அதாவது வழக்கமாக கலெக்ட் பண்ணுற மின்சார கட்டணம் ஒரு பக்கம், இவங்க அந்த உயர்த்திய கட்டணம் இருக்கு இல்லையா, அந்த உயர்த்திய கட்டணம் மட்டும் 60,000 கோடி ரூபாய். அப்போ 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் இந்த உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால இவங்க மின் கட்டணத்தை ஏற்றிட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அதன் மூலமாக லாபம் வந்திருக்கு இல்லையா, அந்த லாபத்தை வச்சு நீங்க கடனை கட்டியிருக்கணுமா வேண்டாமா? 1.5 லட்சம் கோடியில் 60,000 கோடி நீங்க கட்டியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 90,000 கோடி தானே கடன் இருக்கணும். ஆனா இப்பவும் 1.5 லட்சம் கோடிக்கு மேலதான் கடன் இருக்கு. அப்ப அந்த 60,000 கோடி என்ன ஆச்சு, எங்க போச்சு, யாருக்கும் தெரியாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கடான்னா உடனே உதய மின் திட்டம் அதிமுக தான் கையெழுத்து போட்டது, அடிமையாச்சு இப்படின்னு போயிடுவாங்க. மீடியாவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நியாய விலை கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும், உளுத்தம்பருப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே நடக்கலைன்னு நினைக்கிறேன். உளுத்தம்பருப்பு கண்டிப்பாக கொடுக்கல. 1 கிலோ சர்க்கரை எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களான்னா அதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கார்டுக்கெல்லாம் 1 கிலோ தான் கொடுக்குறாங்க. அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30%லேருந்து 40% அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமான அறிவிப்பு நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறது சொல்கிற. பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை களைய சைபர் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் கொடுமைக்கு ஆளானதுக்கு பிறகு அவர்கள் காவல்துறையால் எப்படியெல்லாம் மலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. எடுத்து பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதி பொய்ங்கிறது உங்களுக்கே தெரியும். தமிழகம் முழுவதும் முதல் கட்டமாக 500 கலைஞர் உணவகங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதில் எப்பவுமே விட்டுத்தர மாட்டாங்க. இப்போ வரைக்கும் மோடியுடைய திட்டங்களை தமிழகத்துக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேரும் இருக்கக்கூடாது, ஃபோட்டோவும் இருக்கக்கூடாது. எப்பவுமே இவங்களுடைய பெயர், இவங்களுடைய ஃபோட்டோ, அப்போ இது மட்டும்தான் நீங்கள் மக்கள் பார்க்கணும். எங்கே பார்த்தாலும் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் நூலகம், கலைஞர் அந்த கட்டடம், கலைஞர் இந்த கட்டடம், கலைஞர் பேரில் மேம்பாலம், அவங்க அம்மா பேரில் மேம்பாலம், ஸ்டாலின் பேரில் கட்டடம். இன்றைக்கி ஸ்டாலின் கலைஞர் பேரில் கட்டுறாரு. அடுத்தது உதயநிதி வந்தார்னா அவர் ஸ்டாலின் பேரில் கட்டுவார். எங்கே பார்த்தாலும் இவங்களுடைய பேர், இவங்களுடைய முகம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் இவங்க தமிழ்நாடே நாங்கள் தாண்டா உருவாக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ணிக்குவாங்க. அதற்காக மட்டுமே இவங்க இந்த மாதிரி பெயர்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அம்மா உணவகம் ஏற்கனவே இருக்குது. அந்த உணவகத்தை எல்லாம் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் அம்மா உணவகங்கள் சரியாக நடக்கிறது இல்லை, அதற்கு நிதி ஒதுக்குவதில்லை, நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை ஒழுங்காக நடத்தினாலே போதும். ஆனால் அந்த பேர் இருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக அவங்க அப்பா பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டமே. நடைபாதை வாசிகளுக்கு இரவு நேர காப்பகங்கள். மாநகராட்சியில் பறக்கும் சாலை திட்டங்கள் ஏற்படுத்தப்படும். எந்த மாநகராட்சியில் பண்ணாங்க? ஒருவேளை சென்னையில் மட்டும் ஏதாவது ஒரு திட்டம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சி இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு 2021 சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த முதியோர் உதவித்தொகை, கைம்பெண்கள் உதவித்தொகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1200 தான் இருக்குது. இந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. அதான் ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், 50 வயது கடந்த மனமாகாத பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருக்குமே அந்த உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாமே 1200க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தப்படும். ஆறுகளை உங்ககிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு தாயா எங்களுக்கு திட்டம் வேணும். ஊடகத்துறையினர் நலம் காக்க தனி ஆணையம் அமைக்கப்படும். அதை ஆணையமே இல்லாமல் நீங்கள் அவங்க நலம் காக்குறீங்க, அவங்க உங்கள் நலம் காக்குறாங்க. இதுக்கு தனியாக வேறு ஆணையம் வேணுமா? கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்படும். இது இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காகவே செய்யக்கூடிய ஒரு திட்டம். முக்கிய மலைக்கோவில்கள் அனைத்திலும் ரோப் கார் வசதி ஏற்படுத்தப்படும், கேபிள் கார் வசதி ஏற்படுத்தப்படும் சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலை. வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் திறன் பயிற்சி அளிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு ஒரு திட்டமே வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து கிளப் பண்ணால் வேணால் இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இவங்க சொல்லக்கூடிய 5 ஆண்டுகளில் 50 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அரசு துறைகள், கல்வி நிலையங்களில் காலியாக உள்ள 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றுமே பண்ணல. இப்போ வரைக்கும் அரசு பள்ளிகள் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 ஆசிரியர்களுக்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நிறைய பேர் ரிட்டையர் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இடங்களை ஃபில்லப் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. புதிதாக 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு என்ன கணக்கு சொல்ல போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்படும்னாங்க. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களா என்ன? வேலையில்லா பட்டதாரிகள் குறுந்தொழில் தொடங்க 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி. இதில் முதல்ல இந்த வரியே தப்பு. குறுந்தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவன் வேலை இல்லாமல் இருந்தால் தான் குறுந்தொழில் தொடங்கணுமா? தொழில் தொடங்க கடன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவங்க எப்படி இந்த வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். தொழில் செய்கிறது அப்படிங்கிறது வேலை கிடைக்கலன்னா தான் நீ தொழில் செய்யணும் அப்படின்னு இவங்க எப்படி ஒரு மக்கள் மனசில் ஒரு விஷத்தை விதைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம். இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு முத்ரா கடன் திட்டம் இருக்குது, மத்திய அரசுடையது. அதே திட்டத்தை தான் இவங்களும் வச்சுருக்காங்க. மேபி அந்த முத்ரா கடன் வாங்கினதையே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச டேட்டாவுடன் கூடிய மடிக்கணினி வழங்கப்படும். இதுவல்லவோ வாக்குறுதி.
இவங்க 2021ஆம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இப்போ போன மாதம் உதயநிதி தலைமையில் ஒரு குழு கூடி 20 லட்சம் லேப்டாப்புகள் வாங்குறதுக்காக ஒரு டெண்டர் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் தேர்தல் சமயத்துக்குள்ளே அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இளைஞர்களுடைய ஓட்டுகள் வேணும் இல்லையா, அதற்காக. அரசு துறை நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக இருக்கும் பணியாளர்கள் அத்தனை பேரும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. அவங்களும் போராடிட்டு தான் இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதே ஒரு போலியான வாக்குறுதி. அதை மறுபடியும் திரும்ப கொண்டு வரவே முடியாதுன்னு இவங்களுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொல்லிட்டாரு. அப்போ பச்சையாக பொய் சொல்லி அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் இவங்க எல்லாரையும் ஏமாற்றி அவங்க குடும்பங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் வாங்கி ஜெயிக்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. நெல்லுக்கு ஆதார விலை நம்ம ஆதி காலத்து வாக்குறுதி, அது 2500 ஆக்குவோம் அப்படின்னு 2021 சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நெல்லுக்கு ஆதார விலை 2300 ரூபாயில தான் இருக்குது. ஸோ இதுவும் நிறைவேற்றவில்லை. நீர் மேலாண்மை ஆணையம் அமைத்திட சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இங்கே நீர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. உழவர் சந்தைகள் உயிரூட்டப்பட்டு அனைத்து நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். இது அவங்க அப்பார் கொண்டு வந்த திட்டம் தான். அந்த திட்டத்தையே ஒன்றும் செய்யலை. அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் ஏரி குளம் சீரமைக்க 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். ஏரி குளம் கண்மாயி ஆறுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து தான் சார் நாங்கள் காப்பாற்றணும். நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே பாதுகாப்பாக தான் இருக்கும். நீங்கள் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறதையும் காணாமல் அடிக்கிறதுக்கு தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கனிம வள அமைச்சகம் உருவாக்கப்படும். கனிமங்கள் தாது மணல் விற்பனையை அரசே ஏற்று நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கனிமங்கள் தாது மணல் இதனுடைய மதிப்பு மட்டும் எவ்வளவு இருக்கும்? ஒரு வருடத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளவு தோன்றாங்க. இது அத்தனையும் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடச்சிது அப்படின்னா அரசாங்கம் இன்றைக்கி கடனில் இருக்குமா? எப்படி டாஸ்மார்க்லேருந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி நம்மளுக்கு வருமானம் வருதோ அதே மாதிரி இந்த கனிம வளங்கள் மூலமாக கனிமங்கள் தாது மணல் மண் எல்லாம் சேர்த்து அரசே விற்பனை செய்யும் போது அதுலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வருடத்திற்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வர வேண்டியது. ஆனால் அதில் வருமானமே வர்றதில்லை. ஜிஎஸ்டி பணமும் வர்றதில்லை. அத்தனையும் சுருட்டி பகாசுரன் வாய்க்குள்ளே போன மாதிரி ஸ்வாகா பண்ணிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏழை எளிய சிறு வணிகர்களுக்கு 15,000 வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாகவும் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே எந்த வட்டியும் இல்லாமல் தான் கடன் கொடுக்குறாங்க. அதிமுக அரசு ஏற்படுத்தியுள்ள கடன் சுமையை சீரமைக்க சிறப்பு பொருளாதார வல்லுநர் குழு அமைக்கப்படும். அமைச்சாங்க இல்லை? ஆமாங்க, நாங்கள் அமைக்கிறோன்னு மட்டும்தானே சொன்னோம், அதை சீரமைக்கிறோன்னு சொன்னோமா? அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் 5.7 லட்சம் கோடி அப்படின்னு இவங்களே தான் சொல்கிறாங்க. அந்த 5.7 லட்சம் கோடி வெறும் எடப்பாடியோடது மட்டும் இல்லை. எடப்பாடி, அதற்கு முன்னாடி ஜெயலலிதா, அதற்கு முன்னாடி கலைஞர், அதற்கு முன்னாடி எம்ஜிஆர், காமராஜர் வரலேருந்து அந்த காலத்திலேருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழகத்துடைய கடன் 5.7 லட்சம் கோடி. 2021லேருந்து இப்போ வரைக்கும் தமிழகத்துடைய கடன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி. அப்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கினா ஸ்டாலின் ஒருத்தர் மட்டும் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. இது வல்லவோ சாதனை. மீனவர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்திருக்கு. அந்த வாக்குறுதியும் இதுவரைக்கும் நிறைவேற்றலை. வழக்கம் போல இதை மத்திய அரசு தலையில் கட்டி பாராளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு குரல் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு பள்ளிகள், தமிழகத்தில் இருக்கும் பள்ளிகள் அனைத்திலும் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் செய்யலை. மத்திய அரசு பள்ளிகளை விடுங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்லேயே தமிழ் கட்டாய பாடம் கிடையாது. அப்படித்தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும், தாய்மொழி கல்வி தான் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை தான் இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. சென்னை நகரை வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்ற சென்னை பெருநகர் வெள்ள தடுப்பு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் நடக்கிற காரியமா? நவம்பர் டிசம்பர் வந்தால் போட்டில் போங்கய்யா. பக்கிங்ஹாம் கால்வாய் சீரமைக்கப்படும். எத்தனை வருஷமா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை சீரமைக்கிறதுக்காக வருஷம் 500 கோடி 1000 கோடி அப்படின்னு பட்ஜெட்டில் ஒதுக்கி அது எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள். அதில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது 40 தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 40 தேர்தல் வாக்குறுதிகளையும் இவர்கள் நிறைவேற்றவே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அரசு ஊழியர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், வணிகர்கள், இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கு திமுக. அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே இவங்க நிறைவேற்றவே இல்லைன்னு தெரியும். ஆனால் வாய் கூசாமல் பச்சை பொய்யை ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு. அதற்கு ஆராசா போன்றவர்கள் எல்லாம் சவடால் விடுறாங்க. எவ்வளவு தில் இருந்தால் இதை பண்ண முடியும்னு பாருங்கள். செய்யறது பித்தலாட்டம், ஆனால் பெரிய உத்தமன் மாதிரி சீன் போடுறது. இதைத்தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணும். இதை பார்க்குறவன், ஆராசாவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்குறவன் என்ன நினைப்பான்? ஓ, உண்மையிலேயே எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டாங்க போல இருக்கு, அப்போ அமித்ஷா தான் பொய் சொல்கிறாரு போல இருக்கு, அதனால தான் இவர் தைரியமாக சவாலுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அந்த இடத்துல தான் திமுக நிற்கிது. நம்ம இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி திமுக காரங்கிட்ட பேசினோம்னா உடனே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, பாஜக மட்டும் எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிருச்சா அப்படின்னு கேள்வி கேட்டு வருவாங்க. எப்பா நீ எடுத்துகிட்டு வாப்பா, இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன்ல திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் 40 இவ்வளவு அப்படின்னு போட்டு அதற்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன் இல்லையா? நீயும் பண்ணு, உன்னை யார் வேண்டான்னா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பாஜக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க. 370வது சட்டப்பிரிவு, முத்தலாக் தடை சட்டம், வக்பு வாரிய திருத்த தடை சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். இதையெல்லாம் நிறைவேற்றுறதுனால தான் இன்னைக்கு பாஜகவுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இவங்க கிட்ட. ஸோ அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்னென்னா, தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. என்ன தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பேசின வீடியோவே இருக்குது, அது ஸ்பெஷல் ஐட்டமாக வச்சுருக்கோம். வேணும்னா அதையும் நம்ம கொடுக்குறோம். அதனால் பச்சை பொய்யை சொல்லி மாட்டிக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.